நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். 2026ஆம் வருடத்திற்குரிய தமிழ் புத்தாண்டிற்குரிய பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 2026ல் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டானது பராபவ வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா வருட பிறப்பானது ஏப்ரல் 14ஆம் தேதி 2026ஆம் வருடத்தின் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:33 மணி அளவில் இந்த புது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்தின் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருடம் அப்படின்னாலே பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ வருடம் அமையும். அதுலேயும் குறிப்பா இந்த வருட பிறப்பின் போது அமையக்கூடிய கோச்சார நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வருடம் ரிஷப லக்னத்துல பிறக்கிறது. இப்போ ரிஷப லக்னம்னாவே பொதுவாகவே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு ராசி. அந்த அமைப்புல இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது பொருளாதார ரீதியில் இந்த பராபவ வருடம் பொதுமக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப வருட பிறப்பின் லக்னாதிபதியை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக வருகிறார். அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடம் அப்படிங்கிற பயணத்துக்குரிய ஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்திருப்பது இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இந்தியாவில் வாகன உற்பத்தி அதிக அளவுல இருக்கும். வாகன உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். பொதுமக்களுமே நிறைய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. மேலும் அதே சுக்கிர பகவானே 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். 6 அப்படிங்கிறது கடன் போன்ற விஷயங்களை குறிக்கும். இப்போ கடன் அப்படின்னா வங்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம். வங்கித்துறை, பங்கு சந்தையில வங்கித்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள், ஷேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த பராபவ வருடத்துல அமையும். அதே சமயத்துல சுக்கிரன் போய் 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு ஓவராலாகவே செலவினங்களும் அதிகரிக்கும். பொதுமக்களுக்கு மட்டுமின்றி அரசாங்கத்திற்கும் செலவுகள் அதிகரிக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய செலவுகள் நடக்கும். இந்த வருட பிறப்புல பார்க்கும் பொழுது குரு 3 ராசியில சஞ்சாரம் செய்வார். இப்போ 3 ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில ஆல்ரெடி இருக்கிறார். குரு ஜூன் மாதம் கடகராசிக்கு சஞ்சாரம், அதற்கு பிறகு அதிசாரமாக சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம், அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 2027ல பார்த்தீங்கன்னா திரும்பவும் கடகராசிக்கு திரும்பி சஞ்சாரம் வக்ர கதியில திரும்பி வந்துடுவார். இப்போ இந்த அமைப்புல குரு பகவான் இந்த வருடம் 3 ராசிகளுக்கு சஞ்சாரம். சனி ஒரே ராசியில தான். சனி மீன ராசியில இப்போ சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். ராகு கேதுக்கள்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் கடைசி பகுதி, அதாவது மார்கழி மாத பகுதியில் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய பயிற்சி நடக்கும். அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது 2 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு, அதாவது பொதுவாக பொதுமக்களுக்கு அதிகபட்ச பலன்களை கொடுக்க போகிறார்கள். அதுலேயும் பார்த்தா குறிப்பா குரு பகவான் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருபலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து பொதுமக்களுக்குரிய வருமான ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். இப்போ வருமான அதிகரிப்பு அப்படிங்கிறது கூட இந்த வருஷம், பொருளாதார அதிகரிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்களா எடுத்துக்கலாம். இந்த வருட பிறப்பின் கோச்சாரத்தின் 5ஆம் அதிபதி புதன் நீசமானாலும் சனி மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வருடம் அதிகபட்சம் செயற்கை முறையில் IVF, IUI சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகபட்ச குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்துல பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் இந்த வருடம் ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. பொருளாதாரங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது புதிய மருத்துவமனைகள் அரசாங்கம் கட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள், பார்மா கம்பெனி சம்பந்தப்பட்ட பங்குகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் விலையேற்றம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாகவே இந்த வருஷம் திருமணம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது அதிகபட்ச திருமணங்கள் நிகழ்வதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பா ஆவணி மாதத்துல, ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு கோச்சார அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருட பிறப்பு கோச்சாரத்தினுடைய 7ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை அமைவது இந்த வருடத்தின் 2வது பகுதியிலிருந்து அதிகபட்ச திருமணங்கள், இதுவரைக்கும் தடையாகி நின்றிருந்த திருமணங்கள், இதுவரைக்கும் வரன் நிறைய தேடி வரன் கிடைக்காமல் இருந்த ஒரு அமைப்புலெல்லாம் மாறி நல்ல வரன் கிடைத்து திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேலும் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள், இப்போ ஏற்கனவே ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் பார்த்தாவே கூட்டம் அதிகமா இருக்குது. இது இன்னும் அதிகரிக்கும். இந்த வருஷம் பார்க்கும் பொழுது பொருளாதார செழிப்பு அதிகரிக்கும் பொழுது கையில கொஞ்சம் பணம் புழங்குதுனாவே மக்களுக்கு ஒன்று என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்யலாம்.
அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற இறை ஸ்தலங்களை வழிபாடு செய்து கொஞ்சம் செலவுகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரு திருப்தி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் ஆன்மீக ஸ்தலங்களில் கூட்டம் அதிகபட்சம் நிரம்பி வழியும். அதன் மூலம் சில சங்கடங்களும் நேரும் பொதுமக்களுக்கு. ஏன்னா சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் எல்லாமே இந்த வருட பிறப்பின் பொழுது சேர்ந்திருப்பது சில விபத்துகளையும் காட்டுகிறது. அதுவும் குறிப்பா குருவினுடைய வீட்டிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஆன்மீக ஸ்தலம் போன்ற விஷயங்களில் அல்லது கடற்கரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் சில பிரச்சனைகள் நிகழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் காட்டுகிறது. அதுலயும் குறிப்பா வருட பிறப்பின் ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது ராகுவும் சந்திரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்குது. சனி செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருப்பது அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை. எனவே பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது, அதிலும் குறிப்பாக கூட்டமான இடங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், கடற்கரை கடற்கரையில் அமைந்துள்ள ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது பொதுமக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கூட்டமா இருக்கிற இடங்களை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். விவசாயம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது விவசாயத்திற்குரிய கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது உழைப்பை சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். நீர் மற்றும் விவசாய பொருள்கள், உணவுப் பொருள்களுக்கு உரிய கிரகம்னு பார்க்கும் பொழுது சந்திரன். இப்போ இந்த 2 கிரகங்களுமே இந்த வருடப்பிறப்பு ஜாதகத்திற்கு பார்க்கும் பொழுது லாபஸ்தானங்கள்ல தான் இருக்கிறாங்க. சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலும், சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படியா பயிரிடப்பட்டு அதன் மூலம் ஒரு நல்ல மகசூல் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. அதுலேயும் குறிப்பா சனி லாபஸ்தானத்தில் இருப்பது எள் சம்பந்தமான எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட பயிர்கள் எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் அதிக விளைச்சலை கொடுக்கும். அந்த அமைப்புல உணவுப் பொருட்களின் விலை பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே சமயத்துல விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ விவசாயம்னாவே அடுத்தது மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது கூட இப்போ மழைக்கான நீர் கிரகம்னு பார்க்கும் பொழுது சந்திரன். இப்போ இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவுடன் சேர்ந்து இருக்குது கும்பராசியில. கும்பராசியை ஒரு தண்ணீரை குறிக்கக்கூடிய ஒரு வகையில குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால இந்த வருடம் மழை பொழிவும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பிலேயே வருகிறது. மேலும் சுக்கிரனும் தண்ணீருக்குரிய கிரகம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்திருப்பது இந்த வருடம் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளை காமிக்கிறது. அதே சமயத்துல வருடப்பிறப்பின் ஆரம்ப கோச்சாரத்திலேயே பார்க்கும் பொழுது சனி செவ்வாய் கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது அவ்வளவு ஒரு சாதகமான அமைப்பு இல்லாத இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த நடந்துட்டு இருக்கிற போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தாக்கத்தை இன்னும் நீடித்து தான் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சனியும் செவ்வாயும் பிரிந்து இப்ப செவ்வாய் வந்து மேஷராசிக்கு நகர்ந்த பிறகு வருடத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு, அதாவது ஒரு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொந்தரவுகள் குறைந்து ஓரளவுக்கு சகஜமான நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த பராபவ வருடம் பொதுமக்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்புல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதே சமயத்துல ஆரோக்கியங்கிற அமைப்புல நம்ம ஏற்கனவே சில வார்னிங் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட்டமான இடங்களை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை பெற்றுத்தரும். நமது சேனல் நேயர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.